வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். நம்ம கொஞ்ச நாள் முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எப்படி சில பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ சமீபத்தில் எங்களுக்கு ஒரு 2-3 பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, சார் ஒரு கம்பெனி இருக்குது டெல்லியில், அவங்க சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஜினியர் வேலை, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது என்ன பேருன்னு கேட்டேன். அவங்க சிபிசி குரூப் அப்படின்னாங்க. சிபிசி குரூப் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்ட்டோடைய கம்பெனியாக அது. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்கள என்ன ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்களா அதெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சில பேர் அவங்க அனுப்பிச்ச அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அது இது எல்லாம் அனுப்பிச்சாங்க. சரி, நான் இங்கே செக் பண்ணேன், இந்த சிபிசி குரூப் அப்படின்ட்டு செக் பண்ணேன் சிங்கப்பூரில். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சிபிசி குரூப்னு இல்லை. ஆனால் இண்டிவிஜுவல் கம்பெனி ஒன்று இருக்குது, சிபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 2007 ஆரம்பித்தது, லைவாக இருக்குது. அப்புறம் சிபிசி கான்ட்ராக்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒன்று இருக்குது. அது இடையில க்ளோஸ் ஆகிடுச்சு. அதான், மற்றபடி வேறு எந்த கம்பெனியும் இல்லை. இவங்க எந்த கம்பெனியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லலை, சிபிசி குரூப்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இவங்க வேறு என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறத அவங்களுடைய அந்த ஃபார்ம்ஸ் மூலம் பார்க்கலாம். முதல்ல அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்களாம், அப்ளிகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்ம் வாங்கும்போதே நீங்கள் கிட்டத்தட்ட 270 சிங்கப்பூர் டாலர் பே பண்ணணும் அவங்களுக்கு. அதாவது ஒரு சுமாராக 15,000 ரூபான்னு வச்சுங்களேன், ரூபா கணக்குக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் கொடுக்குறாங்க, அது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு. அதுக்கு 270 டாலர் கட்டணும். இதில் சும்மா அவங்க பர்சனல் பர்டிகுலர்ஸு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக இன்னொரு ஃபார்ம் இருக்குது. இது அந்த எம்பசி கவுன்சிலிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில, அந்த மாதிரி எந்த விதமான கவுன்சிலிங்கெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க போட்டிருக்காங்க எம்பசி கவுன்சிலிங் ஃபார்ம் போட்டு. அதுக்கு 1194 சிங்கப்பூர் டாலர் கட்டணும். அதாவது 66,000 சில்லற ரூபா அது கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ அவங்க ரொம்ப ஹை லெவலில் பண்ணுற மாதிரி எவாலுவேஷன் ரிப்போர்ட்டு வில் கோ டு த கிளைண்ட்ஸ் போடுறாங்க. அப்புறம் அக்ரிமெண்ட் சைன்ட் அட் அவர் ஆஃபீஸ், அப்புறம் கேஸ் ஆஃபீஸர் அலாட்மெண்ட்டு, அப்புறம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வில் ஸ்டார்ட் அண்ட் சென்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் லெவல் 1. அப்புறம் இந்த டோட்டல் ப்ராசஸிங் ஃபீ 4,070 டாலருங்கிறாங்க. அதாவது 2,20,000. இதில் ஆஃப்டர் கெட்டிங் வீசா பே அமௌண்ட் 50%. அப்படின்னா இப்போ நீங்கள் 50% கட்டணும், 2,035 டாலர் கட்டணும். 2,035 டாலர்னால் 1,10,000 ரூபான்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 66,000 ப்ளஸ் 15,000 கட்டுறீங்க, 81,000. இப்போ ஒரு 1,10,000 கட்டுறீங்க. பேலன்ஸ் 2,035 இருக்குது, அதாவது இவங்களுடைய கணக்குப்படி. அப்புறம் சொல்கிறாங்க ப்ராசஸிங் டைமு 1 month 25 days. அப்புறம் 2 years ஒர்க் விசா இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபார்ம் ஆச்சா. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஃபார்ம் காட்டுறாங்க. இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஃபார்மு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் சிங்கப்பூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது டோட்டலி ராங்குங்க. இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் தான் ஹேண்டில் பண்ணுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸு உள்ளாரே வராது. இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப பயங்கரமாக சீரியஸான மேட்டர் இது. அதனால் இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்னு போட்டு அதில் இந்த சிபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்லாம் போட்டு பர்சனல் பர்டிகுலர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு தவறான ஃபார்ம் இது. இதுக்கு அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், சில விஷயங்கள் கொடுக்குறாங்க அவங்க. இதெல்லாம் டோட்டலி ராங்கு. முதல்ல ஹவு டு ஒர்க் வித் அவர் டீம். அட் ஃபர்ஸ்ட் வி ஆர் கலெக்டிங் ஆல் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் த கேண்டிடேட் அப்படின்னு போடுறாங்க. அப்புறம் செகண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, கம்பெனி இன்டர்வியூவில் சிபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் நெவர் பிலீவ்ஸ் எனி அஃபிஷியல் இன்டர்வியூ. கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு ப்ரூவ் ஹர் ஒர்க்கிங் ஸ்கில். ஹர்னு போட்டாங்க, ஹிஸ்ன்னு கூட போடல. ஹிஸ் ஹர்னு போடல, ஹர்னு போட்டாங்க. இன் அவர் சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் டைரக்ட்லி.
Starting salary we shall give 7,800 Singapore dollars. First 3 months only. பாருங்க, after 3 months our company will decide a particular post and salary. It depends on your working performance. இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, டோட்டலி ராங்கு அது. அதாவது சிங்கப்பூர் ரூல் படி நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ பாஸோ எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேலரி கொடுக்கணும். அவங்களே மினிமம் லெவல் வச்சுருக்காங்க. அந்த சேலரிக்கு கீழே இருந்துச்சுன்னா கிடைக்காது, அதுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் சேலரியை மாற்ற முடியாது இடையில. அடுத்த வருஷம்தான் மாற்ற முடியும். அதாவது ரெனியூவல் வருது இல்லையா 1 இயர் கழிச்சு, அப்போ தான் நீங்கள் சேலரி ஏற்றவோ இறக்கவோ முடியும். இந்த 3 மந்த்ஸ் கழிச்செல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா சேலரி சேஞ்செல்லாம் நீங்கள் எம்ஓஎம்க்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் இன்ஃபார்ம் பண்ணணும் கம்பெனி. ஸோ அவங்க வித்தின் தட் 1 இயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, சிஸ்டமே அலோவ் பண்ணாது. 1 இயர் முடிஞ்சிட்டு இந்த ரெனியூவல் டயத்தில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் சேலரி ஏற்றுறோம் இல்லை இறக்குறோம் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் இது வந்து டோட்டலி ராங்குங்க. ஸோ இந்த ஏஜெண்ட் வந்து ஜென்யூன் இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த சிபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஜென்யூன் கம்பெனி. அது 2007 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஓடிட்டுருக்கு. அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி சிபிசியில் வந்து நீங்கள் ஏதாவது ஆள் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஏஜென்ட் யாரும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்களா இந்தியாவில் அப்படின்னு கேட்டேன். அந்த ஹெச்ஆர்கிட்டே பேசினேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு யாரும் ஏஜென்ட் கிடையாது, இந்தியாவில் யாரையும் நாங்கள் ஏஜெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணல, நாங்கள் இப்போதைக்கு ஆளும் எடுக்கிறதில்ல, ஏன்னா இப்போ கொரோனானால பிஸ்னஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால் இப்போதைக்கு நாங்கள் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஏஜெண்ட் வந்து கொஞ்சம் ஜென்யூன் இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது நமக்கு. உங்களுக்கு ஆக்சுவல் ப்ராசஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ சிங்கப்பூரில் எம்ப்ளாய்மெண்ட் வரணுன்னா என்ன செலவாகுன்னா அண்டு ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். அந்த எம்ப்ளாயர் இருக்கார் இல்லையா, கம்பெனி தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளை பண்ணணும். பொதுவாக நீங்கள் வந்து உங்கள் சிவி அனுப்புவீங்க, அவங்க பார்த்துட்டு உங்கள் பேக்ரவுண்டு, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில் செட்டு எல்லாம் பார்த்துட்டு ஓகேயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஓகே நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் வந்து அவங்க தான் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளை பண்ணணும். அது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். சப்போஸ் எம்ப்ளாயர் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னா அவர் என்ன பண்ணலாம், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியை கூப்பிட்டு எங்கள் சார்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு பண்ண சொல்லலாம். அது வந்து 105 சிங்கப்பூர் டாலர் செலவாகும். அது வந்து கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய ஃபீ 105 சிங்கப்பூர் டாலர். அது வந்து எம்ப்ளாயர் தான் கொடுக்கணும். அது வந்து இந்த எம்ப்ளாயி கிட்ட, ஸ்டாஃப் கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடாது ஆஸ் பர் ரூல்ஸ். அப்புறம் அப்ளிகேஷன் போட்டு முடித்த உடனே அது வந்து த்ரூ ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், அப்ளிகேஷன் ரிசீவ்டு, ப்ராசஸிங் பெண்டிங் அப்படின்னு காட்டும். அது ஒரு கொஞ்ச நாள், ஒரு 21 டேஸ் யூஸ்வலாக ஆகும் அந்த ரிசல்ட் தெரியறதுக்கு. 21 டேஸ் கழித்து அவங்க செக் பண்ணாங்கன்னா எய்தர் அப்ரூவ்டு ஆர் ரிஜெக்டட்னு தெரியும். அப்ரூவ்டுன்னு வந்துச்சுனாக்க அவங்க என்ன பண்ணணும், இந்த இன் பிரின்சிபல் அப்ரூவல்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும், ஐபிஏன்னு பேர் இதுக்கு. அந்த ஐபிஏ வந்து எய்தர் தி எம்ப்ளாயர் கேன் ரிட்ரீவ் இட் இஃப் தே ஹேட் அப்ளைட், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஐபிஏவை ரிட்ரீவ் பண்ண முடியும். பண்ணிவிட்டு அந்த காப்பியை வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க, அதாவது கேண்டிடேட்டுக்கு அனுப்புவாங்க. கேண்டிடேட் வந்து அந்த ஐபிஏ காமிச்சாலே சிங்கப்பூருக்கு வந்துடலாம். அந்த விசா ரெக்யர்மெண்ட்லாம் கிடையாது, ஐபிஏ இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் அங்கே வந்த உடனே அந்த இஷ்யூவன்ஸ்னு பேர், இஷ்யூ பண்ணணும் பாஸை. இப்போ வந்து இன் பிரின்சிபிள் தான் அப்ரூவ்டு, இட் இஸ் நாட் அ ஃபைனல் அப்ரூவல், நீங்கள் வேலைக்கு ஆரம்பிக்க முடியாது. இஷ்யூவன்ஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் வேலை ஆரம்பிக்க முடியும். அதுக்கு வந்து எம்ப்ளாயர் வில் அரேஞ்ச் ஃபார் த இஷ்யூவன்ஸ். அவங்க வந்து ஆன்லைனில் போய் அந்த இஷ்யூவன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, இல்லை நேரடியாக போய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆன்லைனில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் நேரடியாக அங்கே போனீங்கன்னா அவங்க வந்து இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க எம்ஓஎம். அப்போ நீங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், உங்கள் பாஸ்போர்ட்டு, உங்கள் சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் ஃப்ளைட்டில் வந்ததுக்கு அந்த ஒயிட் கார்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். கொண்டு போனீங்கன்னா அது $255 சிங்கப்பூர் டாலர் சார்ஜ் பண்ணுவாங்க. அது கூட வந்து கேண்டிடேட் கொடுக்கக்கூடாது, கம்பெனி ஷுட் பே, அதான் ரூல், ஆஸ் பர் ரூல்ஸ். ஸோ அது கொடுத்த உடனே அவங்க இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த கார்டை வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கார்டு வந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ கம்பெனி அட்ரஸ்க்கேவும் அனுப்பலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ரூம் எடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கும் அனுப்புவாங்க லோக்கல் கூரியரில். இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு.
இந்த இடையில இந்த மாதிரி கவுன்சிலிங் ஃபீங்கிறது, அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஃபீ, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சுத்தமாக. இந்த 2 ஃபீ தான். $105 அப்ளிகேஷன் ஃபீ, $255 இஷ்யூன்ஸ் ஃபீ. இது ரெண்டும் கூட ஒன்லி த எம்ப்ளாயர் ஹேஸ் டு பே. தே கேனாட் கலெக்ட் ஃப்ரம் தி ஸ்டாஃப். ஆனால் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாஃப் கிட்ட தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க சர்வீஸ் ஃபீஸ்னு போட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. சர்வீஸ் ஃபீ கூட 1 month சேலரி தான் சார்ஜ் பண்ண முடியும் அவங்க. அதாவது 1 month சேலரி. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்னால் 4500க்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 1 month சேலரி ஒன்லி தே கேன் சார்ஜ் ஆன் தி கேண்டிடேட். அதனால் இந்த மாதிரி நிறைய இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறவங்கள்ட்ட இந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கவுன்சிலிங் ஃபீ பண்ணணும், அப்புறம் டாக்குமெண்டேஷன் ஆத்தென்டிகேஷன்பா, அப்புறம் வந்து இது டிகிரி செக்கிங் அப்படிம்பா. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சம்டைம்ஸ் MOM இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர், அவங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆன உடனே அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியா, இல்லை பகல்பூர் யூனிவர்சிட்டியா, கல்கட்டா யூனிவர்சிட்டியா, எதுவாக வேணால் இருக்கலாம். அது சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ரேண்டமில் இந்த டிகிரி ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அப்ளிகேஷன் நாங்கள் பெண்டிங் வைக்கிறோம், நீங்கள் டிகிரி வந்து ஆத்தென்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து MOM 2 கம்பெனிஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. டேட்டா ஃப்ளோன்னு ஒன்று, அப்புறம் இன்னொன்று JDன்னு இன்னொரு கம்பெனி. இது 2 ஆத்தரைஸ் கம்பெனி. அவங்க மூலம் வந்து அந்த எம்ப்ளாயர் ஹேஸ் டு செக் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் தி சர்டிஃபிகேட். அவ்வளோதான். அவங்க தே மே டேக் 2 weeks 3 weeks. ஏன்னா அவங்க வந்து அந்த யூனிவர்சிட்டியில் காண்டாக்ட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு இது ஒரிஜினலாக என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒரிஜினல் வந்துருச்சுன்னா அவங்க வந்து தே வில் சென்ட் அ ரிப்போர்ட் டு தி MOM டைரெக்ட்லி. ஒரிஜினலோ இல்லை ஃபேக்குன்னு வந்தால் கூட அவங்க ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ ஒரிஜினல் வந்ததுன்னா உங்களுக்கு கிளியர்டு. ஸோ தே வில் பாஸ் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களோ அதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி யாராவது வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் நீங்கள் கம்பெனி பேர் கேளுங்க. அந்த கம்பெனி வந்து நீங்கள் அக்ரான்னு ஒன்று இருக்குது, அக்கௌண்டிங் அண்ட் கார்ப்பரேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அவங்களுடைய வெப்சைட் போனீங்கன்னா acra.gov.sg. அதில் போனீங்கன்னா இந்த கம்பெனி பர்டிகுலர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அதாவது அதுவே வந்து பிஸ் ஃபைல்னு ஒன்று காட்டும். அங்கே போனீங்கன்னா என்டர் தி கம்பெனி நேம் அப்படின்னு ஆகும். இது வந்து ஜஸ்ட்டு அந்த கம்பெனி இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான், ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்காது. அந்த கம்பெனி பேர் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கீழே காட்டும். கம்பெனி பேர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்புறம் வந்து அட்ரஸ்ஸு, அப்புறம் எப்போ அந்த ஆனுவல் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணாங்க, எப்போ AGM கண்டக்ட் பண்ணாங்க, இந்த ப்ரீஃப் பர்டிகுலர்ஸ் காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா லைவ் கம்பெனின்னு அர்த்தம். இப்போ கம்பெனி ஸ்ட்ரக் ஆஃப்னா அது காமிச்சிடும், கம்பெனி ஸ்ட்ரக் ஆஃப், கம்பெனி லிக்விடேட்டட், இல்லை கம்பெனி க்ளோஸ்ட் அப்படின்னு காமிச்சிடும். ஸோ இது இருந்துச்சுன்னா ஓகே, இந்த கம்பெனியில் தான் நமக்கு வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரளவு கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். அண்ட் இவர் சொன்ன மாதிரி $7,800 போட்டது வந்து ஃபஸ்ட்டு 3 months அதெல்லாம் வந்து போகஸ். அது வந்து நடக்காது. ஏன்னா 3 monthsக்கெலாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா அவங்க ஹோல் 1 yearக்கு அவங்க வந்து அஷ்யூர் பண்ணணும். அதனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பேசிக்காக கொஞ்சம் செக் பண்ணிங்க பிஃபோர் யூ பே எனி மணி. இவன் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கே பாருங்கள் $270 காட்டுறாங்க, உங்களுக்கு $15,000 அது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்னு ஒரு $66,000 வாங்குறாங்க, கிட்டத்தட்ட $85,000 போயிடுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் IPA வரலங்க, MOM ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஈஸியாக. அப்போ உங்களுக்கு தான் லாஸ் இது. அதனால் இந்த மாதிரி ஏஜென்ட்டை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து கம்பெனி பேயை சொல்லுங்கள், எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு IPA வாங்கி கொடுங்க, அப்புறம் நான் உங்கள் ஃபீஸை நான் கண்டிப்பாக தரேன். ஏன்னா IPA வந்து உங்களுக்கு வரணும். IPA அவங்களுக்கு அது ஹோல்டு இருக்குது. சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா தே கேன் வித்ஹோல்ட் த IPA. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு IPA வந்தால் தான் நீங்கள் வேலைக்கு வர முடியும். அதனால் வந்து நீங்கள் சொல்லலாம், சார் எனக்கு IPA கொடுத்துருங்க, நான் அப்புறம் உங்கள் ஃபீஸை கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அதான் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ஏமாறாமல் உங்களே பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி மேலும் ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் காலத்தில் நீங்கள் அனுப்புங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி. இன்னொரு முறை